نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 5வது தராவீஹில் 5வது ஜுஸ்வை முடிவு வரை ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5வது ஜுஸ்வில் சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கின்றான். தொடர்ந்து 2 ஆயத்துகளில் அழகான 2 விஷயங்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அதில் முதல் விஷயம், அல்லாஹ் நமக்கு சமூகத்தின் ஒரு அந்தஸ்தையும் ஒரு கண்ணியத்தையும் கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் சிபாரிசு செய்வது, அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுவது, அதை அல்லாஹ் அதனுடைய நன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். وَمَنْ يَشْفَعْ شَفَاعَةً حَسَنَةً, நல்ல விஷயத்திற்காக நல்ல காரியத்திற்காக யார் சிபாரிசு செய்வார்களோ يَكُنْ لَهُ نَصِيبٌ مِنْهَا, அதனுடைய நன்மையை முழுமையாக அவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சுட்டிக்காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே இப்படி சொன்னார்கள், இஷ்ஃபஉ தூஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், அதனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கின்றார். ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார். தன்னுடைய தேவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினால் நேரடியாக அவருடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பழக்கத்தை கற்றுத்தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த மனிதர் தேவையோடு வந்திருக்கின்றார், இவருக்காக நீங்கள் என்னிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். யாருக்காக? தேவையோடு வந்திருக்கின்றாரே அவருக்காக சஹாபாக்களே நீங்கள் இடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். எப்படி சிபாரிசு செய்வது? யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு மனிதர் தேவையோடு வந்திருக்கின்றார், அவர் தங்களிடத்திலே தேவையை நாடுகின்றார் என்பதாக உங்களுடைய நாவினால் 2 வார்த்தைகளை கூறுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்யக்கூடிய பழக்கத்தை அந்த சஹாபாக்களுக்கு உண்டுபடுத்தினார்கள். சொன்னார்கள், அதை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே சிபாரிசு செய்யக்கூடிய அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்திருக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி நல்ல விஷயங்களில் சிபாரிசு செய்ய வேண்டும். அதை கொண்டு நாம் யாருக்காக சிபாரிசு செய்கின்றோமோ அவரிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் எனக்கு அதனுடைய கூலியை கொடுப்பான் என்பதாக முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை செலுத்தியவர்களாக சிபாரிசு செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய நன்மைகளை அல்லாஹ் தருவான். யகுன் லஹு நஸீபும் மின்ஹா, ஒரு பெரும் நன்மையின் பங்கு அவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஅ்திகாஃபில் உட்கார்ந்திருக்கின்றார். இஅ்திகாஃபில்
ஒரு மனிதர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, எனக்கு இந்த மனிதரிடத்தில் சில தேவைகள் இருக்கின்றது. ஏதோ தன்னுடைய பிரச்சனைகளை அவர் சொல்கின்றார். அவருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அல்லது வேறு ஏதோ ஒரு தேவையோ, எனக்கு அந்த மனிதத்தில் ஒரு தேவை இருக்கின்றது. தாங்கள் அவரிடத்தில் பேசினால் என்னுடைய அந்த வேலை லேசாகிவிடும், தாங்கள் எனக்காக பேசுங்கள் என்பதாக அந்த நபர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே சொல்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதை விட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த நபர் கேட்கின்றார், இப்னு அப்பாஸ் அவர்களே, தாங்கள் இஅ்திகாஃபில் இருக்கின்றீர்களே என்பதாக சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், சகோதரனுடைய ஒரு வேலையை பூர்த்தி செய்வதற்காக வெளியேறி செல்வது, நடந்து செல்வது 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. இந்த விடுபட்ட இஅ்திகாஃபை நான் கலா செய்து கொள்ளுவேன். நான் 10 ஆண்டுகள் இஅ்திகாஃபினுடைய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, உனக்காக அந்த மனிதரிடத்தில் பேசுவதற்காக நான் வெளியேறி வருகின்றேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டினார். என்ன தெரிகின்றது இந்த ஹதீஸை கொண்டு? ஒரு நண்பருடைய, ஒரு சகோதரருடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளிக்கிளம்பி சென்று அவருக்காக பேசுவது, அவருக்காக சிபாரிசு செய்வது, அவருக்காக சில முயற்சிகளை செய்வது என்பது 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு சமம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் ஒரு ஹலாலான ஒரு விஷயத்திற்காக அங்குமிங்குமாக அலுவலகங்களிலே அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றார், சுற்றி கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் நமக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றான். நாம் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தால் அல்லது போன் மூலம் நாம் பேசிவிட்டால் இந்த மனிதனுடைய வேலையை முடித்துக் கொடுங்கள் என்பதாக சொன்னால் 1-2 மணி நேரத்தில் அந்த வேலை முடிந்துவிடும் என்றால், கண்டிப்பாக நல்ல விஷயத்திற்காக, ஜாயிஸான விஷயத்திற்காக நாம் அப்படிப்பட்ட சிபாரிசுகளை அல்லாஹ்விற்காக செய்ய முற்பட வேண்டும், செய்ய வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பங்கு நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். சிபாரிசு செய்யும் பொழுது அது ஜாயிஸான வேலையா என்பதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாயிஸ் இல்லாத வேலைக்காக, ஷரீஅத்துக்கு மாற்றமான ஒரு வேலைக்காக நாம் சிபாரிசு செய்வோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் பிடிபடுவோம். அல்லாஹ் அதையும் சொல்கின்றான், வமன் யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், யார் பாவமான காரியத்திற்காக சிபாரிசு செய்வார்களோ அவருக்கு அதனுடைய பெரும் பங்கு கிடைக்கும். பாவமான காரியம், ஒரு பாவமான காரியத்திற்காக, ஒரு ஹராமான விஷயத்திற்காக தன்னுடைய அந்த பவரை பயன்படுத்தி சிபாரிசு செய்கின்றார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பாவத்தில் இவருக்கும் பெரும் பங்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். ஆக நாம் சிபாரிசு செய்யக்கூடிய விஷயம் அது ஆகுமான விஷயமா, ஜாயிஸான விஷயமா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் யாருக்காக சிபாரிசு செய்கின்றோமோ அவர் அதற்கு தகுதியுடைய நபரா என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதர் அவர் ஒரு தொழில், ஒரு கடையை வைத்திருக்கின்றார். அவருடைய கடையில் ஒரு மனிதர் வந்த இடத்திலே, நான் அவருடைய கடையில் வேலை பார்ப்பதற்காக தாங்கள் கூறினால் என்னை வேலைக்கு வைத்துக் கொள்வார், தாங்கள் கூறுங்கள் என்பதாக சொல்கின்றார். இந்த மனிதர் சிபாரிசு செய்யக்கூடிய மனிதர், இவர் பார்க்க வேண்டும். வந்து கேட்கக்கூடிய இந்த நபரிடத்திலே அந்த வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கின்றதா, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அளவிற்கு சலாஹியத் அல்லாஹ் இவருக்கு தந்திருக்கின்றானா என்பதை பார்த்துவிட்டுத்தான் சிபாரிசு செய்ய வேண்டும். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வேலை நாம் ஏதோ ஒரு மனிதர், ஏழையான மனிதர் வந்திருக்கின்றார், பாவம், அவருடைய காரியத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் அந்த திறமையே இல்லாமல் அந்த வேலைக்காக நாம் சிபாரிசு செய்து
அந்த முதலாளி இடத்திலே பேசி வேலைக்கு சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், அந்த வேலையில் அவர் குளறுபடி செய்வார் என்று சொன்னால் அதனுடைய பாவமும் இவரைத்தான் சாரும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்தஷாரு முக்தமன், சிபாரிசு செய்யக்கூடிய மனிதர் அமானிதத்தை பேணக்கூடியவரை போன்றவராவார். அமானிதம், இவர் அமானிதமாக சொல்கின்றார். யாரிடத்தில் இவர் சிபாரிசு செய்கின்றாரோ அவர் இவருடைய முகத்தை பார்த்து, சிபாரிசு செய்யக்கூடிய இந்த நபருடைய முகத்தை பார்த்து, அந்த மனிதனுடைய கண்ணியத்திற்காக இவரை வேலைக்கு எடுத்தார். ஆனால் இவரிடத்தில் அந்த திறமை இல்லை, எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சிபாரிசு செய்தவர் குற்றவாளியாகுவார். ஆகவேத்தான் யாருக்காக நாம் சிபாரிசு செய்கின்றோமோ அவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய அந்த காரியம் ஜாயிஸான ஆகுமான காரியமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதே போன்று மூன்றாவது விஷயம், சிபாரிசு செய்யக்கூடிய நேரத்தில் நான் சிபாரிசு செய்தும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நாம் அப்படிப்பட்ட அவர் மீது ஒரு ஃபோர்ஸை போடுவது, அவர் மீது ஒரு அழுத்தத்தை போடுவது என்பது கண்டிப்பாக பாவத்திற்குரிய செயல். அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தந்திருக்கின்றான், நீங்கள் சிபாரிசு செய்யலாம், அவ்வளவுதான். அந்த சிபாரிசை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது அவருடைய இஷ்டம். அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் இது சிபாரிசினுடைய அந்த கட்டத்தில் வராது. மாறாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ள வைத்ததை போன்றதாகும். இதற்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நமக்கு கிடைக்கின்றது. என்ன ஹதீஸ்? அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அடிமை பெண் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அடிமை பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக சட்டம் என்ன? அடிமையாக இருக்கும் பொழுது யாரோடு நிக்காஹ் முடித்து வைக்கின்றார்களோ, எஜமானனாக இருக்கலாம், எஜமானியாக இருக்கலாம், அவர்கள் யாரோடு நிக்காஹ் முடித்து வைக்கின்றார்களோ அவர்களோடு நிக்காஹ் முடித்துக் கொள்ள வேண்டும். இது ஷரீஅத்தினுடைய சட்டம். பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முகீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியோடு நிக்காஹ் முடித்து வைத்தார்கள். ஹதரத் பரீரா அவர்களுக்கு ஹதரத் முகீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடிக்கவில்லை. ஒரு நிர்பந்தத்திலே தன்னுடைய எஜமானி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நிக்காஹை முடித்துக் கொண்டார்கள். வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது, பிள்ளைகளும் பிறக்கின்றது. இதே நிலையிலே ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உரிமையிட்டு விடுகின்றார்கள். ஷரியத்துடைய சட்டம் என்ன? உரிமையிட்டதற்கு பிறகு அந்த பெண்ணிடத்தில் கேட்கப்படும், உன்னுடைய எஜமானி செய்து வைத்த நிக்காஹ் வை, நீங்கள் தொடர்ந்து அதை வைக்கின்றீர்களா அல்லது அதில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, ஏதேனும் ஆட்சேபம் இருக்கின்றதா என்பதாக கேட்கப்படும். ஷரியத்துடைய சட்டம். அந்த அடிப்படையில் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கீழ் அடிமை பெண்ணாக இருக்கும் வரை ஹதரத் முகீஸோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது உரிமையிடப்பட்டு விட்டார்களோ உடனே சொல்லிவிட்டார்கள், நான் இவர்களோடு எனக்கு வாழ விருப்பமில்லை, நான் தனியாக இருந்து கொள்கின்றேன், நான் வேறு ஒரு ஆணை நிக்காஹ் முடித்துக் கொள்கின்றேன் என்பதாக பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். முகீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், என்னை மீண்டும் நிக்காஹ் முடித்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள், அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள், என்னை மீண்டும் நிக்காஹ் முடித்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று சிபாரிசு செய்யுமாறு முகீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் பரீராவை அழைக்கின்றார்கள். ஹதரத் பரீரா யார்? தன்னுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய அடிமை பெண் இப்பொழுது உரிமையிடப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னார்கள், பரீராவே, லவ் ராஜஅதீஹி ஃபஇன்னஹு அபூ வலதுகி, பரீராவே, நீங்கள் மீண்டும் அவரோடு நிக்காஹ் முடித்துக் கொள்ளலாமே, ஏன் நீங்கள் வேண்டாம் என்பதாக ஒதுக்கிவிட்டீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்தை தானே என்பதாக சிபாரிசு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டவுடன்
பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய சிபாரிசா? உங்களுடைய கட்டளையாக இருந்தால் நான் எதையும் பார்க்கவில்லை, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்படுகின்றேன், நான் அவரோடு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருந்து கொள்கின்றேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அல்லது உங்களுடைய சிபாரிசாக இருக்குமே என்று சொன்னால், உங்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குமே என்று சொன்னால் நான் யோசிக்கின்றேன் என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டிப்பாக இது என்னுடைய கட்டளை அல்ல, இது என்னுடைய ஒரு ஆலோசனை, என்னுடைய ஒரு சிபாரிசு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா அஷ்ஃபஉ, நான் இவருக்காக உன்னிடத்திலே சிபாரிசு செய்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் ஹஜரத் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், எனக்கு அவரோடு வாழ இஷ்டம் இல்லை, நான் அவரோடு வாழ்வதற்கு எனக்கு எந்த விதமான மனவிருப்பமும் இல்லை, அவரை நான் விட்டுவிடுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை கொண்டு கோபமடையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஹதீஸில் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கின்றது. சிபாரிசுடைய விஷயத்திலே நாம் யாருக்காவது சிபாரிசு செய்கின்றோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டுமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். அதை கொண்டு நாம் அழுத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் அது பாவத்திற்குரிய செயல், அது சிபாரிசாக ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தால் பரவாயில்லை, இத்தனை நாட்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய அடிமை பெண்ணாக இருந்து உரிமையிடப்பட்ட இந்த பெண்ணிடத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் கொடுக்கவில்லை. கண்டிப்பாக நீ நிக்காஹ்வில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லவில்லை. மாறாக சொன்னார்கள், நான் அவருக்காக சிபாரிசு செய்கின்றேன், உன்னுடைய விருப்பம் என்பதாக சொன்னார்கள். பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த நிக்காஹ்வில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக பிரிந்து விட்டார்கள் என்பதாக ரிவாயத் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சந்தேகங்களே, அந்த அடிப்படையிலே அழகிய முறையில் சிபாரிசு செய்வது, அதை ஒரு அழுத்தம் கொடுக்காமல் அழகிய முறையில் அதை எடுத்து சொல்வது, ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றாலும் அதை கொண்டு கோபப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு நாம் நல்ல விஷயத்திற்காக, நல்ல காரியத்திற்காக, நல்ல மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த சிபாரிசுகளை செய்ய வேண்டும். நாவால் சொல்வதாக இருந்தாலும் சரி, கடிதம் மூலம் எழுதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, போன் மூலம் ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அழகிய முறையில் ஒரு மனிதருக்காக சிபாரிசு செய்யும் பொழுது அல்லாஹ் பெரிய நன்மைகளை கொடுக்கின்றான். ஒரு சகோதரனுடைய தேவைக்காக நடந்து செல்வது 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வஇதா ஹய்யிதும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா, உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அழகிய முறையில் நீங்கள் சலாமுக்கு பதில் சொல்லுங்கள். ஆக சிபாரிசுடைய விஷயத்தையும் சலாமுடைய விஷயத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சுட்டிக்காட்டுகின்றான். சலாம் சொல்வது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய செயல். நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் பரக்கத்து இல்லாததற்கு காரணம் உலமாக்கள் சொல்கின்றார்கள், நம்முடைய வீடுகளில் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை. யார் வெளியில் சென்றாலும் சரி, உள்ளே வந்தால் சலாம் சொல்ல வேண்டும். ஆண்கள் உள்ளே வந்தாலும் சரி, பெண்கள் உள்ளே வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா புனைய, அனசே, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு நீ சலாம் சொல்வாயாக, யுபாரக் லஹும், அவர்களுக்கு பரக்கத்து செய்யப்படும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வீடுகளில் பரக்கத்தும் செழிப்பும் அல்லாஹ் சலாமை கொண்டு தருகின்றான். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஷுஸ் சலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், மக்களுக்கு உணவளியுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுது கொள்ளுங்கள், தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம், இந்த 3 காரியங்களை செய்து கொண்டால் நீங்கள் சுவர்க்கத்தில் சலாமத்தாக ஆஃபியத்தோடு எந்த சிரமமும் இல்லாமல் சுவர்க்கத்திற்குள் சென்று விடலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் 2வது ஆயத்தில் சொல்லக்கூடிய சலாமுடைய பழக்கத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடை வீதிக்கு சென்று வருவார்கள் தினந்தோறும். ஒரு சஹாபி கேட்டார், அப்துல்லா பின் உமரே, நீங்கள் கடையில் எதுவும் வாங்குவதும் இல்லை, விற்பதும் இல்லை, எதற்காக கடை வீதிக்கு வருகின்றீர்கள்? சொன்னார்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் வாங்குவதற்காகவும் வரவில்லை, விற்பதற்காகவும் வரவில்லை, நான் வரக்கூடிய ஒரே நோக்கம் அதிகமான மக்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதாக
அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார் என்று சொன்னால், சஹாபாக்கள் சலாம் சொல்வதை ஒரு பாக்கியமாக கருதினார்கள். அதிகமாக சலாமை பரப்பினார்கள். நம்முடைய வீடுகளிலும் வெளியிலும் யாரை சந்தித்தாலும் நாம் அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருப்பது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றது. அதிகமாக தெரிந்தவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு புன்முறுவலோடு சலாம் சொல்கின்றார்கள். அறிமுகம் இல்லாதவர்களை பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகின்றோம் என்று சொன்னால் இது கியாமத்தினுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அலாமன் அரஃப்த வமல்லம் தஅரிஃப், தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். சலாமில் பரக்கத் இருக்கின்றது. சலாம் ஒரு திக்ராக இருக்கின்றது. சலாம் என்பது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக சலாம் செய்வதில் சொல்வதில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்றான். ஏராளமான ரிவாயத்துகள் ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கின்றது. நேரம் சுருக்கமாக இருப்பதால் சலாமினுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயமாக நாம் கிட்டத்தட்ட 4 நோன்புகளை முடித்துவிட்டு நமக்கு மத்தியில் முதல் 10 6 நாட்கள் இருக்கின்றது. அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரஹ்மத்துடைய 10ஆக இருப்பதன் காரணமாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாட்களில் அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்பதாக ஓதலாம். அல்லது எல்லா மக்களுக்காக சேர்த்து அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாய் என்பதாக ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்கக்கூடிய முதல் 10 நாம் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தராவீஹுக்கு பிறகும் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட 2 விஷயங்கள், முதலாவது நல்ல காரியத்திற்காக நாம் அதிகமாக நல்ல முறையில் சிபாரிசு செய்ய பழக்கிக் கொள்ள வேண்டும். அதை ஒரு நன்மைக்குரிய செயலாக கருதி அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். இரண்டாவதாக அதிகமாக நாம் சலாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் உள்ளே வந்தால் கண்டிப்பாக சலாம் சொல்லிவிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை தாய் தந்தர்கள் உண்டு பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை முதல் 10 அதிகமாக கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாட்டில் மேலும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் போக்கி ஒரு ஆஃபியத்தான ஆரோக்கியமான ஒரு நிலையை முழு உலகத்திலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.